நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. உயிர்த்த ஆண்டவரின் திருப்பிரசன்னத்தின் ஒன்றாக கூடியிருக்கும் நாம் அனைவரும் தன்னுடைய மனித வாழ்வின் மூலமாக, தன்னுடைய போதனைகளின் மூலமாக, எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய சிலுவை பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக இறைவன் நமக்கு மீட்பினை தந்திருக்கின்ற ஒரு புனிதமான நாளாக இன்றைய உயிர்ப்பு விழா ஞாயிறு அமைந்திருக்கின்றது. இச்சமயத்திலே அந்த ஆண்டவரின் திருப்பிரசன்னத்திலே கூடியிருக்கும் நாம் அனைவரும் புனித அகுஸ்தீனார் கூறுவது போன்று அல்லேலூயா மக்களாக மன அமைதியுடன், மன மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துவின் உயிர்ப்பினை பறைசாற்றும் வரத்தை பெறவும், அந்த உயிர்ப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் இந்த ஆராதனை திருநிகழ்வானது நமக்கு வழியாக, உறுதுணையாக, வலிமையை தரும் ஒரு கருவியாக அமைய இறை அருளை நாடி ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் இதோ நம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அடிமை தழைகளிலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார். இதோ அந்த ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவரை நாம் இந்த வேளையிலே போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம், நம்மை முழுமையாக ஒப்படைப்போம். என் ஆண்டவர் எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். என்னை வாழ வைப்பதற்காக உயிர் தெழுந்திருக்கிறார். எனக்கு விடுதலையை தருவதற்காக இதோ உயிர் தெழுந்து வந்திருக்கிறார். இதோ அந்த ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன், மாட்சிப்படுத்துவேன். அவருக்காக எதையும் செய்ய என்னை முழுமையாக கொடுப்பேன் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவரை போற்றி ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின்
அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எம்மோடு வாழ்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எம்மோடு வாழ்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் உயிர்த்து விட்டீர். சாவுக்கே சாவு மணி அடித்து விட்டீர். பாவத்தை இதோ வென்று வீழ்த்தி விட்டீர். அடிமை தலைகளை உடைத்து விட்டீர். ஆண்டவரே, இதோ மகிழ்ச்சி புகழ்ச்சி என்றென்றும் உமக்கே, போற்றுதல் உமக்கு மட்டுமே. ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, எங்களை நலன்களால் நிரப்புபவரே, இதோ நன்றி கூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பேரன்பை எண்ணி வியந்து நிற்கிறோம். உம்முடைய பேர் இரக்கத்தை புகழ்ந்து போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் ஒரு பொருட்டே அல்ல. ஆண்டவரே, தூசிக்கு சமமானவர்கள் நாங்கள். ஆனால் எங்களையும் நீர் ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுக்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் மரித்து வெற்றி வீரராய் இதோ உயிர்த்தெழுந்து நிற்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கை இந்த வேளையிலே ஊட்டி இருக்கிற ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறீர். இதோ பாவத்திலே வீழ்ந்து கிடப்பது மட்டுமே வாழ்வல்ல, எழுந்து நிற்க முடியும். உன்னால் துன்பங்களையும் துயரங்களையும் இதோ நீ எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நம்பிக்கை ஊட்டி இருக்கிறீர். ஆற்றலையும் அருளையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களோடு என்றென்றும் வாழ்வதற்காக, உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவரே, இதோ எங்கள் முன்னிலையிலே நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகமெங்கும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது, நம்பிக்கையால் தூண்டுதல் பெற்றிருக்கிறது, ஆற்றல் நிறைந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய உள்ள தாழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த திருச்சபைக்காக எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறேன். திருச்சபை தலைவர்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். நாட்டு தலைவர்களை கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீர். நமது மாதா தொலைக்காட்சி வழியாக இறையாட்சியை உலகமெங்கும் இல்லந்தோறும் கட்டி எழுப்பி வருகிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொடுப்பதற்காக ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீர். இப்படி நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை அனுபவித்திருக்கிறோம், உம்மை சுவைத்திருக்கிறோம், உம்மை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, அவற்றையெல்லாம் இதோ மன்றாட்டுக்களாக, நன்றி மன்றாட்டுக்களாக நாங்கள் உரைக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ள தாளத்திலிருந்து நன்றி சொல்லி எங்களை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த நன்றி பாக்களை இதோ நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய நன்றி மன்றாட்டுக்களை இதோ நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நன்றி மன்றாட்டிற்கு பிறகும் இதோ நாம் பாட வேண்டிய பதில் மொழி, நன்றி
நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றியின் தேவனே இறைவா, எம் திருத்தந்தை தமிழக ஆயர் பேரவையின் சமூக ஊடக பணிக்குழு தலைவராக இருந்து மாதா தொலைக்காட்சியை சிறப்பாக வழிநடத்தும் மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஆயர் செங்கராயன் மற்றும் தமிழக ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது ஆசீர்வாதங்களால் நிறைத்து இறையாட்சியின் விளிமயங்களை வாழ்வாக்கிட ஆற்றல் தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றியின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சிக்கு நீர் அளித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் இறையாட்சி பணியை ஆவலோடு செய்ய எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை தந்ததற்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றியின் தேவனே இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சி பணியை ஆற்ற தங்களின் ஜெப மற்றும் பொருள் உதவியால் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றியின் தேவனே இறைவா, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி அயராது பாடுபட்டு உழைத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல் உணவை தந்து கொண்டிருக்கும் விவசாய பெருமக்கள் அனைவருக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றியின் தேவனே இறைவா, எங்கள் குடும்பங்களில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ அருள் செய்து எண்ணற்ற நன்மைகளை பொழிந்து கொண்டிருப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எல்லோரும் இதோ இந்த வேளையிலே நம்முடைய உள்ளத்தை திறந்து நம்முடைய நாவால் நன்றி சொல்வோமா? எல்லாரும் சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி போற்றி இயேசுவே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் நன்றியை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பை உணர்ந்ததனால்தான் நாங்கள் நம்பிக்கையோடு இதோ எங்களுடைய வாழ்விலே பயணத்தை மேற்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எங்களுக்காக இதோ சாவை வென்று உயிர்த்தெழுந்து வந்தீரே ஆண்டவரே. இதோ எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே. இதோ மகிழ்ந்து பாடுகிறோம், நன்றி கூறி பாடுகிறோம், எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார்.
எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். தாயும் நண்பர் ஒன்றார் யாரும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். திருப்பாடல் 118. நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி: ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, அவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். பல்லவி: ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. பல்லவி: ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே
கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. இயேசுவே, அன்று தங்களை அந்த சமூகத்தின் அடையாளம் என்று ஏராளமான மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நான் அரசன், நான் தான் இந்த மக்கள் மீது அதிகாரம் செலுத்த அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் மறைநூல் அறிஞன், எனக்குத்தான் எல்லா சட்டமும் தெரியும். நான் வரி வசூலிப்பவன், மக்களை அடக்கி ஆளுகிற அதிகாரம் எனக்கு உண்டு. நான் படைகளின் தலைவன், நான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆமாண்டவரே, நீர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஏராளமான மக்கள் தங்களது அதிகாரத்தை ஏழை எளிய மக்கள் மீது திணித்தார்கள். இதோ ஒடுக்கப்பட்ட அந்த ஓரங்கட்டப்பட்ட மக்கள் எல்லோரும் உம்மை தேடி தேடி வந்தார்கள். இயேசு எனக்கு ஆறுதலாக இருக்கிறார், எனக்கு அன்பை வாரி வழங்குகிறார், என்னுடைய காயங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறார், தெரிந்து கொள்கிறார். இதோ அவர் என்னை குணப்படுத்துகின்ற தெய்வமாக இருக்கிறார். ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் வந்து போகிற அந்த தெருக்கள் எல்லாம் உம்மை கொண்டாடின. எங்களுடைய இயேசு எங்களுக்கு தலைவராக வர வேண்டும், அரசனாக வர வேண்டும் என்று மக்கள் கொண்டாடி தீர்த்தார்கள். ஆனால் அந்த அதிகார கும்பல் உன்னை அடக்க முயற்சி செய்தது. நீ இந்த கட்டிடத்திற்கு தேவை இல்லாத கல் என்று எல்லா நாவுகளும் பேசி தெரிந்தது. உன்னை சிலுவையில் அறைந்தார்கள், கொன்றார்கள், குவித்தார்கள். அவன் கதை முடிந்து விட்டது என்று கத்தி பேசினார்கள். ஆனால் நீ அழிந்து போகக்கூடிய விதை அல்ல, இந்த பூமியை கிழிக்கின்ற நம்பிக்கையின் விதை. ஆண்டவரே, இதோ நீர் உயிர்த்த தெய்வமாக, யாரெல்லாம் கதறிக்கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் அழுது கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் தருகிற தெய்வமாக உம்மை அடையாளப்படுத்தினீர். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னை அன்பு செய்த மக்களே, கவலைப்படாதீர்கள். உங்களது கடவுள் அழிந்து போகின்ற ஆன்மா அல்ல. இதோ உங்களுக்காக, உங்களுக்கு விடியலை தருவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி தருவதற்காக மீண்டும் எழுந்து வருகிற தெய்வம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். உயிர்த்த தெய்வமாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஆம், அழுது கொண்டிருப்பவர்களே, இயேசு இறந்து விட்டுவாரா என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருப்பவர்களே, நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் அழிந்து போகிற தெய்வம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் இறந்து போகிற கடவுள் அல்ல. எப்பொழுதும் இருக்கிற தெய்வம், நம் கூடவே வருகிற தெய்வம். இதோ உங்களையும் என்னையும் இந்த நற்கருணையிலே தங்கி சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வம். நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நன்றியோடு கூட, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, தொடர்ந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி, உம்முடைய இந்த அற்புதமான நற்கருணைக்காக நன்றி, உம்முடைய நம்பிக்கைக்கு நன்றி என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை முழக்கமிட்டு சப்தமாக பாடி துதிப்போம். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். வான்குயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழல் ஊதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்த எம் இறைவனே, எம் மத்தியிலே பிரசன்னமாயிருந்து வாழ்விற்கான வழியையும் புதிய வாழ்விற்கான வழிகாட்டுதலையும் உமது உயிர்ப்பின் வழியாக கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நடந்து இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே பல்வேறு வகையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து பல்வேறு மக்கள் வாழ்விலே நலன்களை கொண்டு வந்து இறைவனுடைய மாபெரும் நற்செய்தியை எங்கள் உள்ளத்திலே விதைத்து எங்களோடு உடன் பயணித்த இயேசு கிறிஸ்து எங்களோடு இல்லை என்ற கலக்கத்தோடும் திகைப்போடும் ஆங்காங்கே மறைந்திருந்த சீடர்கள் திருத்தூதர்கள் மத்தியிலே உங்களுக்கு எல்லா நிலையிலும் அமைதி உண்டாக என்று உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உமது உயிர்ப்பின் பிரசன்னம் அவர்கள் வாழ்வையே புரட்டி போடும் அளவிற்கு வாழ்வை புதிய வாழ்விற்கான அத்தியாயமாக மாறியது. கலங்கி இருந்தவர்கள், பயந்து ஓடியவர்கள், மறுதலித்தவர்கள் எல்லோருமே
புதிய படைப்பாக மாறி எல்லா நிலையிலும் நீ அஞ்சாதே கலங்காதே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று புறப்பட்டார்கள். உலகத்தை மாற்றி அமைத்தார்கள் தங்கள் வாழ்வால். அவள் கொண்டிருந்த பயமோ, அவள் கொண்டிருந்த கலக்கமோ, அவள் கொண்டிருந்த மறுதலிக்கும் தன்மையோ, கோழைத்தன்மையோ எதுவுமே அவளிடம் மீண்டுமாக துளிர்க்கவில்லை. மாறாக தங்கள் வாழ்வு முழுவதுமே அப்படியே மாற்றி விட்டார்கள். காரணம், உயிர்த்த இறைவன் என் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். அவரை நம்புகிற பொழுது எல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. இதோ உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற என் மாதா தொலைக்காட்சி நேரில் ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாழ்வின் பல்வேறு கலக்கங்களோடும் திகைப்போடும் 40 நாட்கள் கடினப்பட்டு தவமிருந்து ஜெபித்து மன்றாடி இருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய வாழ்விலே வருகிற எல்லா கலக்கங்கள் திகைப்புகள் மத்தியிலே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை மட்டும் போதும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் உயிர்த்த இறைவனே என்று உமது பாதத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற என் மக்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். மாதா தொலைக்காட்சியிலே அமர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிற என் மக்கள் ஒவ்வொருவரோடு இணைந்து எங்களுடைய கலக்கத்திலும் எங்களுடைய திகைப்பிலும் எங்கள் அஞ்சி நடுங்குகின்ற தன்மையிலும் காக்கும் தேவன் நீரே என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுகிறோம். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், தந்தையின் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீதும் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி உங்கள் அன்பு சீடலை திடப்படுத்திங்கள். அன்பு ஆண்டவரே,
இதோ நாங்கள் கேட்பதற்கு மேலாக, எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உமது ஆசீர்வாதங்களால், உமது அருளால், உமது வல்லமையால், அதிசயங்களால் நிரப்புகிறீரே, நன்றி கூறுகிறோம். இதோ அந்த நேரத்தில் எங்களது உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தும் நீர் அத்தனையும் அறிவீர். இதோ நாங்கள் சிறு குழந்தையைப் போல, பெற்றோரிடம் குழந்தைகள் கேட்பது போல, இதோ நம்பிக்கையோடு இடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்களை உமது அருளால் நிரப்பியருளும். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னாலும் வல்லமை தாராயோ என்ற அந்த வரிகளை நாம் பாடலாய் இணைந்து பாடுவோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. பாடுவோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை தமிழக ஆயர் பேரவையின் சமூக ஊடக பணிக்குழு தலைவராக இருந்து மாதா தொலைக்காட்சியை சிறப்பாக வழிநடத்தும் மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஆயர் சிங்கராயன் மற்றும் தமிழக ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு தன்னலமற்ற சேவையில் தங்களை கரைத்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. அன்பு தந்தையே இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக தங்களின் ஜெபத்தாலும் பொருளுதவியாலும் உதவிய ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் அனைவரும் இறையாட்சி பணியில் இன்னும் ஆர்வமாய் செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. அமைதியின் தெய்வமே இறைவா, உலகில் அமைதி நிலவவும் இயற்கை சீற்றத்தின் பிடியிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. வல்லமையின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக எடுக்கும் திட்டங்கள் உமது திருவுலத்திற்கு ஏற்றதாக அமையவும் அவற்றில் வெற்றியை தரவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. ஆண்டவரே, இதோ உமது வல்லமையால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் உயிர்த்து உம் சீடர்களை சந்தித்த பொழுது அவர்களுக்கு கொடுத்த உமது அற்புதமான அந்த வரப்பிரசாதம், அந்த வாக்குத்தத்தம், அமைதி உங்களோடு இருப்பதாக, சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களை தைரியப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே, எங்களது குடும்பங்களிலே, எங்களது சமூகங்களிலே, பங்கு குழுமங்களிலே, இதோ எங்களது நாட்டிலே, உலகிலே இன்றைக்கு அதிகமாய் தேவையாய் இருப்பது அமைதி. ஆண்டவரே, நீர் பிறந்த அந்த புண்ணிய பூமியிலே இன்றைக்கு அமைதியற்ற சூழல், மக்கள், ஏழை எளிய மக்கள், அப்பாவி மக்கள் இன்றைக்கு கொல்லப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நாடுகளிலே பிரச்சனைகள்,
ஆண்டவரே, இதோ உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் நீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் ஐயா. எங்களது உள்ளங்களிலே, எங்களது இல்லங்களிலே, எங்களது சிந்தனைகளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த, உமது அன்பு சீடர்களுக்கு கொடுத்த அந்த அமைதியின் வாழ்த்து எங்களது வாழ்வில் என்னாலும் ஒழிக்கட்டும் ஆண்டவரே. எங்களது வாழ்நாள் முழுவதும் அது நிரம்பி இருக்கட்டும் இயேசுவே. என் சகோதரனே, என் சகோதரி, இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் இதோ இந்த பாடலை ஆண்டவரே எங்களுக்கு அமைதியை தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உயிர்த்த ஆண்டவரை நோக்கி நாம் உற்சாகமாய் பாடி ஜெபிப்போம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இதோ அன்பினில் வாழ்ந்து துன்புறும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது உம்முடைய சரணாலயம். ஆமாண்டவரே, உயிர்ப்பின் ரகசியம், உயிர்ப்பின் அர்த்தம் உயிர் கொடுப்பதில் அடங்கி இருக்கிறது. ஆண்டவரே, இதோ நாங்கள் விவிலியத்தில் ஏராளமான மனிதர்களை பார்க்கிறோம், உயிர் தெழுந்திருக்கிறார்கள். உம்முடைய வல்லமையால் கூட அந்த லாசரும் அந்த சிறுமியும், ஏன் அந்த இளைஞனும் உயிர் தெழுந்தார்கள். ஆனால் உம்முடைய உயிர்ப்பு எங்கே அர்த்தம் பெறுகிறது என்றால், நீர் எங்களுக்காக, இந்த அன்புக்காக உயிர் கொடுத்ததில்தான். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, மற்றவர்களுக்காக உயிர் கொடுப்பதுதான் அன்பின் அற்புதம், அன்பின் மகத்துவம். பிறப்பை எல்லோரும் கொண்டாடுவார்கள், இறப்பை எண்ணி
வருந்துவார்கள். அப்படிதான் உம்முடைய இறப்பும் கூட எங்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் நான் இறந்து போகிற கடவுள் அல்ல என்று சொல்லி உயிர் தெழுந்திருக்கிறீர். ஆண்டவரே, இது வெறுமனே உயிர்ப்பல்ல, எங்களுக்கான நம்பிக்கை, எங்களுக்கான வாழ்க்கை. ஆண்டவரே, நாங்கள் தளர்ந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். இனிமேல் எங்களால் எதுவும் இயலாது, முடியாது என்று நாங்கள் தேங்கி கிடக்கிறோம். ஆனால் இந்த உயிர்ப்பு அப்படி தளர்ந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்கு ஏராளமான நம்பிக்கையை தருகிறது. என்னுடைய ஆண்டவர் உயிர்த்த தெய்வமாக, என்னை அணைத்துக் கொள்கிற தெய்வமாக என்னை அழைக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஆண்டவரே, தளர்ந்து போயிருக்கிற எல்லா உள்ளங்களும் நம்பிக்கையோடு எழுந்து நிற்கட்டும். இந்த வாழ்க்கை எங்களுடையது, எங்களுடைய ஆண்டவருடையது என்கிற நம்பிக்கையிலே வெற்றி வீரர்களாக உம்முடைய மகனும் உம்முடைய மகளும் இந்த சமூகமும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும், வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். அதற்கு தேவையான அருளை, ஆசிரை, நம்பிக்கையை இந்த உயிர்ப்பு பெருவிழா எங்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கட்டும். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.